இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்ததுமே நாம கேட்ட முதல் செய்தி ஆபரேஷன் சிந்தூர் தான். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கான காரணம் ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு அப்புறமா இந்திய அரசு ஏப்ரல் 22ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத ஒரு தடவை நம்ம மீண்டும் விரிவா பார்க்கலாம். ஏப்ரல் 22 அன்னைக்கு என்ன நடந்துச்சு? பெஹல்காம் பைசரன் பள்ளத்தாக்குல வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுற்றி வளைச்சு துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினாங்க. சுற்றுலா பயணிகள் கிட்ட நீங்க என்ன மதம்னு கேட்டுட்டு அவர்களது குடும்பத்தினுடைய முன்னாடியே சுட்டு கொன்ற சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனேயே சவுதி அரேபியாவுக்கு பயணம் போயிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை பாதியிலேயே நிறுத்திட்டு மீண்டும் இந்தியாவுக்கு விரைஞ்சார். அதோட விமான நிலையத்திலேயே அவசர ஆலோசனையும் மேற்கொண்டிருந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காஷ்மீருக்கு போனது மட்டுமில்லாம ஜம்மு காஷ்மீரினுடைய லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா மற்றும் முதல்வர் உமர் அப்துல்லாவுடன் பாதுகாப்பு மறு ஆய்வையும் நடத்தியிருந்தார். இது ஏப்ரல் 2 அன்னைக்கு நடந்தது. ஏப்ரல் 23 பாகிஸ்தானுக்கு எதிரான தனது முதல் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுச்சுன்னு சொல்லணும். அதாவது இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சு அட்டாரியில இருக்கிற ஒருங்கிணைந்த சோதனை சாவடியும் மூடியிருந்தாங்க. ஜாக் விசா விலக்கு திட்ட விசாக்களின் கீழே பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்கு பயணிக்க அனுமதியும் மறுக்கப்பட்டுச்சு. மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவைகளும் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் உடனே வெளியேறவும் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானின் தூதரக ஊழியர்களையும் புதுடெல்லியில குறைந்ததுடன் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு ஆலோசகர்கள் வெளியேறத்துக்கு ஒரு வார காலக்கெடுவையும் நிர்ணயிச்சிருந்தாங்க. ஏப்ரல் 23 இது. ஏப்ரல் 24 என்ன நடந்துச்சு? பீகார்ல நடந்த ஒரு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருந்தார். அப்ப இந்தியா ஒவ்வொரு பயங்கரவாதிகளையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் அடையாளம் கண்டு கண்காணிச்சு கடுமையா தண்டிக்கும் அப்படின்னும், கார்கில் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் துக்கமும் ஆத்திரமும் நிலவுது. இந்த தாக்குதல்ல அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது மட்டுமில்ல, நாட்டினுடைய எதிரிகள் இந்தியாவின் ஆன்மாவை தாக்கும் துணிச்சலை காட்டியிருக்காங்க அப்படின்னு பிரதமர் மோடி பெஹல்காம் சம்பவம் குறித்து பேசியிருந்தார். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளும் அதுக்கு சதி செஞ்சவங்களும் கண்டிப்பா அவங்களால கற்பனையே செய்ய முடியாத தண்டனையை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஏப்ரல் 25 அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி பெஹல்காம் துயர சம்பவம் குறித்து இந்தியா எவ்வாறு எதிர்வினை ஆற்றப் போகுது அப்படிங்கிறத 15 அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விளக்கம் அளிச்சிருந்தது. இந்த விளக்கத்தை ஏத்துக்கிட்ட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அப்புறம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் கட்சி வேறுபாடுகளை கடந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்க அரசாங்கம் எடுக்கிற எந்த ஒரு நடவடிக்கையா இருந்தாலும் அதுக்கு நாங்க முழு ஆதரவையும் கொடுப்போம் அப்படின்னு உறுதி அளிச்சிருந்தாங்க. அடுத்ததா ஏப்ரல் 29 பிரதமர் மோடி தலைமையில அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தான கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான், அப்புறம் ராணுவம், கடற்படை அண்ட் விமானப்படை தலைவர்கள் இவங்க எல்லாருமே இந்த கூட்டத்துல கலந்துகிட்டாங்க. இந்தியாவினுடைய பதிலடி நடவடிக்கை பத்தி முடிவெடுக்க இந்திய ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுக்கிறதா பிரதமர் மோடி அறிவிச்சார். அடுத்ததா மே 5 மத்திய உள்துறை அமைச்சகம், மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் மே 7ஆம் தேதி சிவில் பாதுகாப்பு பயிற்சிகளை நடத்த உத்தரவிட்டிருந்தது. அந்த பயிற்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது போர்க்கால ஒத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிற இந்த பயிற்சிகளை வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை, அப்புறம் சைரன்கள், மின்தடை, அப்புறம் வெளியேற்றும் பயிற்சிகளுக்கு எல்லாமே பதில் அளிக்கிறது குறித்தான எல்லா எக்ஸசைஸுமே, அதாவது பயிற்சிகள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் மொத்தமாக 244 இடங்களையும் தமிழகத்தில் 4 இடங்களையும் இந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடக்க உத்தரவிடப்பட்டிருந்துச்சு. மே 6 அதாவது நேத்து ஆரம்பத்தில் போருக்கு தயார் திங்கக்கிழமை ஆரம்பத்தில் போருக்கு தயார்னு அரைக்கூவல் விட்ட பாகிஸ்தான் இந்தியாவினுடைய நடவடிக்கைகளால கொஞ்சம் பின்வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக தான் ஐநா கிட்ட ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த கூட்டத்தில் எப்படியாவது இந்தியா மேல சில பழிகளை போட்டு இந்தியாவை மற்ற உறுப்பு நாடுகள் எல்லாமே எதிர்க்கணுன்ற மாதிரி பாகிஸ்தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா அங்க பாகிஸ்தான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. பதற்றத்தை தணிக்க தூதர்கள் அழைப்பு விடுத்தாலும் கூட பாகிஸ்தான் கிட்ட பெஹல்காம் தாக்குதல் பத்தி கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. கூட்டத்தப்ப பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மற்ற உறுப்பு நாடுகள் ஆதரவு தெரிவிக்காததுனால பாகிஸ்தானோட முயற்சி தோல்வியை தழுவுச்சு. மே 7 இன்னைக்கு அதிகாலை 1:05 மணிலிருந்து அதிகாலை 1:30 மணி வரைக்கும்
பாகிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 9 இடங்கள்ல இந்தியா 24 துல்லிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்துச்சு. அரசாங்க வட்டாரங்களின்படி 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் 60க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. எந்த ராணுவ இலக்கும் தாக்கப்படவில்லை. 9 பொதுமக்கள் இறந்ததா பாகிஸ்தானும் கூறியிருக்கு. ஆனா இது சேத குறைந்தபட்சமாகவே வைக்கப்பட்டதா இந்திய அரசாங்க வட்டாரங்கள் இப்ப தெரிவிச்சிருக்கு. இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி தாக்குதல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் இந்த நடவடிக்கைக்கு, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு இந்திய தரப்புல எல்லா மக்களுமே பாராட்டிட்டு தான் வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.